GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். டோட்டல் மதுரையே பக்கத்துக்குள்ள தான் இருக்கு. வணக்கம். நம்முடன் மதுரையிலிருந்து நிருபர் அண்ணல் இணைந்திருக்கீங்க. மதுரையில திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றுல இருந்து பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்கு. ஏற்கனவே திருப்பரங்குன்றம் சர்ச்சைக்குரிய ஒரு இடமா தான் இருந்துச்சு. இப்போ இந்த மலையில தீபம் ஏத்துறது தொடர்பான பிரச்சனை, இதுல அங்க என்ன நடந்துச்சு? நீங்க களத்துல இருந்தீங்க. ஜி.ஆர். சாமிநாத துறையின் பெயரில் தர்கா அருகில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என்ற உத்தரவுக்கு பின்னர் அந்த உத்தரவு நகலோட பிஜேபி சேர்ந்த வழக்கறிஞர்கள், இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, இந்து தமிழர் கட்சி சேர்ந்த ரவிராமனும் அவரும் சேர்ந்து வந்தாங்க. அப்போ கமிஷனர்கிட்ட இதை கொடுத்தாங்க. நாங்கள் தீபம் ஏற்றணும் அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, தீபம் ஏற்றுறது அரசு தரப்புல அது தொன்று தொட்டு எப்பயும் ஏற்றுக்கிட்டு இருக்கிற இடத்துலயே அதாவது திருப்பூர் முருகன் கோயிலுக்கு பின்னாடி மலை மேல எப்பயும் ஏத்துற தீபத்தூண்ல முறைப்படி தீபம் ஏத்திட்டாங்க. அந்த முருகன் கோயில் கருவறைக்கு மேலதான் விளக்கு ஏத்துறது வழக்கம். ஆமா வழக்கம். ஆமா, கடந்த 100 வருடமா அதான் வழக்கம். ஆனா வருடம் இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி தொடர்ச்சியா தர்காவுக்கு மேலதான் தீபம் ஏற்றணும்னு சொல்லி தொடர்ச்சியா போராட்டம் நடந்தாங்க. அதுக்கு வழக்கு தொடர்ச்சியா வழக்கு தொடுத்திருக்காங்க. ஏற்கனவே வழக்குல இங்க ஏத்தக்கூடாது, ஏற்கனவே உள்ள நடைமுறையிலேயே தொடரணும் அப்படின்னு வழக்கு தீர்ப்பு ஆகிருக்கு. அதுக்கு அடுத்து இப்போ அவர் வழக்கு தொடுத்ததுல ஜி.ஆர். சாமிநாதன் வந்தப்ப அவங்க ஆய்வுக்கு வந்தாங்க. நீதிபதியே ஆய்வுக்கு பார்த்துட்டு இன்னும் பிரச்சனை இல்ல, இங்க ஏத்துறதுனால எந்த இதுவும் கிடையாது, இங்க திருப்பி ஏத்தலாம் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. அந்த உத்தரவு நகலை எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி இங்க தீபம் ஏத்துறதுனால இது கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட்டை அவமதிச்சது, அரசே கோர்ட் உத்தரவு, நீதிபதி உத்தரவை ஏத்துக்கல அப்படின்னு திருப்பி வழக்குக்கு போறாங்க. அப்ப பிஜேபி சார்பா அருண்கிறவரு வழக்கு தொடுக்கிறாரு. அது ஜி.ஆர். சாமிநாதனே நீங்களே வழக்கு கொடுங்க, வழக்கு தொடுங்க, நான் அதை சொல்றேன். அவங்க திருப்பி இதை இது மீறி இது பண்ணனால ராமரவிக்குமாரோட சேர்ந்து மத்திய பாதுகாப்பு படையை சேர்ந்த 10 வீரர்களோட அவங்க அங்க போய் தீபம் ஏற்றலாம் ஒரு அனுமதி வழங்குறாங்க. அந்த அனுமதி கடிதத்தோட ராமரவிக்குமார் அங்க வராங்க. கமிஷனர் சொன்னாரு, இது அனுமதி இல்ல, இது 144 போட்டாச்சு, இதனால யாருக்கு அனுமதி இல்ல, அரசு மேல்முறையீடுக்கு போயிருக்கு, வழக்கு முடிஞ்ச பிறகுதான் அது பண்ண முடியும், இப்போதைக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்றாரு கமிஷனர். அப்ப பேசிக்கிட்டு இருக்கப்ப ராமரவி இந்து மக்கள் கட்சியோட சேர்ந்து இந்து அமைப்புகள் தடையை மீறி, தடையை உடைச்சு நாங்க போய் தீபம் ஏத்த போறோம்னு போறாங்க. அப்ப தள்ளுமுள்ளு ஆயிருது. ஒரு காவலருக்கு சரியான அடி விழுந்துருது. கம்பியை தூக்கி அடிச்சதுல கட்ட அவரு மேல பட்டு அவர் ரத்தம் வடியுது. அவரை உடனே கூட்டு போயிடுறாங்க. இது ஸ்பாட்ல நடந்தது. இந்த தள்ளுமுள்ளுல போலீஸ் போர்ஸ் அதிகமா கொண்டு எல்லாத்தையும் கைது பண்ணிடுறாங்க. இதான் அந்த இடத்துல சின்ன பதட்டம் ஏற்படுச்சு. பொதுமக்கள் 144 போட்டனால எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே கதவை அடைச்சி இருக்க சொல்லிட்டாங்க. ராமரவிக்குமார் அவர்கள் கூட வந்தது எல்லாமே அந்த ஏரியாவை சேர்ந்த மக்களா அல்லது அவங்களா? இல்ல ராமரவிக்குமாரோட ஒரு 200 பேரு. அதுல பிஜேபி வழக்கறிஞர் ஒரு 50 பேர் இருப்பாங்க. அது போக இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி, பிஜேபி, இந்து தமிழர் கட்சி, இவர் ராமரவிக்குமாரோட கட்சி, இவங்க சேர்ந்தவங்க தான் இருந்தாங்க. இவங்க தான் கூட்டு வந்தா மொத்தம் ஒரு 200 பேர் இருக்கும். இந்த விஷயத்த அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்து மக்கள் அல்லது இஸ்லாமிய மக்கள் எப்படி அணுகுறாங்க இந்த விஷயத்தை, இந்த பிரச்சனையை? அவங்க இஸ்லாமிய மக்கள் அவங்ககிட்ட நாங்க பேசணும், அரசு மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ரெண்டாவது நாங்க ஒற்றுமையா இருக்கோம், இங்க இருக்க மக்கள் இந்து மக்களும் ஒற்றுமையா இருக்கோம், நாங்க பக்கத்துல தான் இருக்கோம், ஒரே இடத்துல தான் இருக்கோம். அதனால நாங்க இதுல எந்த தலையீடும் இல்லை. போன முறையே இந்த தலையீடு இல்லாம தான் இருந்துச்சு. நாங்க எதுவுமே போல அந்த போராட்டத்துக்கு எங்களை அழைச்சாங்க.
இங்க இருக்க சுத்தி மக்கள் வந்து இன்னைக்கு போயிட்டா நாளைக்கு நாம மூஞ்சிய பார்க்கணும், ஒவ்வொருத்தவங்க மூஞ்சிய பார்க்க முடியாதுங்கனால நாங்க போல சார். நாங்க எப்பயும் போலதான் இருக்கோம். எங்களுக்கு வந்து இதனால எங்களுக்கு வந்து வியாபாரம் பாதிக்குது. சுத்தி இருக்க வியாபாரிகள் ஃபுல்லும் இதுக்கு அதிருப்தியில இருக்காங்க. அவங்க ஃபுல்லும் இதனால எங்களுக்கு வியாபாரம் பாதிக்குது சார். நேற்று நடந்த அந்த பிரச்சனையில அந்த ஏரியால இருக்கக்கூடிய இந்துக்களும் கலந்துக்கல, இஸ்லாமியர்களும் கலந்துக்கல. இல்ல, அங்க இருக்க பொதுமக்கள் அவங்க இந்து இஸ்லாமின்னு அவங்க நினைக்கல. அவங்க எல்லாம் ஒன்னாதான் இருக்காங்க. அந்தவர்கள்லாம் எங்கிருந்து வரவழைக்கப்பட்டவங்க? இது கட்சிக்காரங்க தான். இது அவங்க இயக்கத்தை சேர்ந்தவங்க, அவங்க தான் வந்தது. இவங்க இந்த இவரே ராமரவிக்குமாரே வந்து ஒரு 100 பேர்த்த தான் வர்றாரு. வந்து நாங்க தடையை மீறி போவோம் அப்படின்னு சொன்னாரு. கடைசியில என்னன்னா அந்த ஏற்கனவே இருக்க திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு வாசல்ல வச்சு தீபத்தை அவரே ஏத்திட்டு அடுத்து எப்படினாலும் நான் அங்க ஏத்துவோம், ஏத்தாம விட மாட்டோம் அப்படின்னு சபரம் எடுத்துட்டு போயிட்டாரு. நாளைக்கு என்ன தீர்ப்பு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு எங்களுக்கு சாதாரணமா தான் வரும், நாங்க திருப்பி கட்டாயம் ஏத்தி ஆகும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதுல மலையோட அமைப்புங்கிறது எப்படி இருக்கு? நிறைய பேருக்கு அதுல நிறைய குழப்பங்கள் இருக்கு. முருகன் கோவில் எங்க இருக்கு, சிக்கந்தர் தர்கா எங்க இருக்கு, உச்சிப்பிள்ளையார் முருகன் அது எங்க இருக்கு? அதுல முருகன் கோயிலுங்கிறது அதுக்கு அப்படியே மேல வந்து அந்த தீபம் ஏத்துறது எப்பயும் ஏத்துற இடம் இருக்கு. இல்ல இப்ப மலை ஏறப்ப முருகன் கோயில் வந்துருதா? ஆமா, வந்துடும். இது முருகன் கோயில் வந்து இது லெஃப்ட் சைட்ல இருக்குன்னா இது ரைட் சைட்ல கொஞ்சம் தூரம் போய் திரும்பணும். அந்த மலையில வந்துதான் சிக்கந்தர் தர்கா இருக்கு. பக்கத்துலயே வந்து கொஞ்சம் போனோம்னா ஒரு 100 அடி தூரத்துல காசிநாத் கோயில் இருக்கு. இப்ப இவங்க விளக்கு சொல்றது சிக்கந்தர் தர்கா ஒட்டி இருக்கிற ஒரு விளக்கு தூண். ஆமா, அது விளக்கு தூண். அந்த விளக்கு தூண்ல அது விளக்கு அது என்னன்னா அது ஏற்கனவே அது என்ன சொல்றாங்க, விளக்கு தூணா எல்லை தூணான்னு ஒரு விளக்கு தூண் ஒரு பேச்சு பொருள் இருக்கு. அது வந்து சர்வே டிபார்ட்மெண்ட் வந்து 1920 வந்து கோர்ட்ல வந்து பிரச்சனை, இதே பிரச்சனை. அதாவது சிக்கந்தர் தர்காவுக்கும் இதுக்கும் வந்து இட பிரச்சனை வர்றப்ப அவங்க சர்வே டிபார்ட்மெண்ட் வந்து அளந்து தூண் கிடையாது, கல்லுதான். கல்லு அது வந்து அளவு கல்லுங்கிறாங்க இந்த தரப்பு. இதுல வந்து பொதுமக்களும் அதை தான் சொல்றாங்க. நாங்க போய் விசாரிச்சல இது வந்து அப்பயே அளந்தாங்க, சிக்கந்தர் தர்காக்குள்ள இடத்த பிரிச்சப்ப அளந்தப்ப அது வந்து சர்வே கல்லு தான். அது வந்து 100 வருஷமா இங்கதான் அது பண்றோம். இப்போ வருஷம் பிஜேபி இந்து அமைப்புகள் தான் இத இங்கதான் ஏத்தும் சொல்லி பிரச்சனை நடக்கும். வருஷம் சின்ன பதட்டம் இருக்கும். அப்புறம் போலீஸ் வந்து அனுமதி மறுக்கும். அப்போ கோயில் நிர்வாகம் வந்து எப்பயும் ஏத்துற தீபத்துல ஏத்திடுவாங்க. இதான் இருக்கும். இந்த பிரச்சனை நடக்கும், சின்ன அளவுல நடந்து முடிஞ்சிடும். இந்த முறை தான் பெரிய அளவுல முடிஞ்சிடும். இந்த தடவை வந்து அந்த ஆடுகோழி பிரச்சனை வந்துச்சுல, ஆமா, அப்ப வந்து அதுல இருந்துதான் இந்த பிரச்சனை பெருசா பூதாகரமா ஆகுது. அப்ப நம்ம நக்கீரன்ல இருந்து செய்தி எல்லாம் போட்டிருக்கோம். அப்ப வந்து இந்த ஆடுகோழி இதுல வந்து முத வந்து அந்த மதுரை வீரன் இன்ஸ்பெக்டர், அவர் தான் திருப்பரங்குன்றம் இன்ஸ்பெக்டர், அவர் தான் தடுக்கிறாரு. அவங்க சொல்றாங்க, இது முஸ்லீம் தரப்புல சொல்றாங்க, ஆடுகோழி வந்து நாங்க காலகாலமா கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இங்க இருக்க இந்து மக்கள்கிட்ட கேளுங்க, அவங்களே நேர்த்திக்கடன் பண்ணிருக்காங்க, நீங்க இதுக்கு வீடியோ இருக்கு, போட்டோ இருக்கு காமிக்கிறாங்க. அதை அவர் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி அவங்களை எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்றாரு. அரெஸ்ட் பண்ணோன்னா அது பெரிய போராட்டம் ஆகுது. அதுக்கப்புறம் நவாஸ்கனி வந்து எம்பி வந்து அவர் வக்ஃப் போர்டு சேர்மன்னால அந்த இடத்த பார்வையிட வராரு. பார்வையிட வந்தவர் தர்காவுக்கு போற வழியை வந்து லெஃப்ட் சைட்ல காசிநாதர் கோயில், இந்த சைடு தர்கா இருக்கு. தர்காவுக்கு கீழே வந்து அவர் வந்து சாப்பிட்றாங்க மதிய. அது சின்ன பிரச்சனையாகுது. அது வந்து நான்வெஜ் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க. அதுல இருந்துதான் அடுத்த நாள் ஜனவரி 4ஆம் தேதி வந்து இந்த வருடம் ஜனவரி 4ல வந்து எச்ராஜா எல்லா அமைப்புகளும் இந்து மக்கள் கட்சி எல்லா அமைப்புகளும் சேர்ந்து போராட்டம் அறிவிக்கிறாங்க. அப்போ 144 சக்திதா கலெக்டர் இருந்தாங்க, 144 போடுறாங்க. அதை மீறி ஹைகோர்ட்ல வந்து ஆர்டர் வாங்கி 4 கிலோமீட்டர் தள்ளி பழங்கானத்துல வச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி, பிஜேபி எல்லாம் சேர்ந்து. அப்ப எச்ராஜா சொல்ற இது அயோத்தியா மாத்துவோம் அதை பேசுறாரு. இது வந்து சர்ச்சையாகி இது வழக்கு அவர் மேல வழக்கு பதிகிறாங்க. அந்த போராட்டத்துல வந்து இந்த 144 போட்டனால பிஜேபி ஆளுகள் அந்த இந்து அமைப்புகள் அதுக்குள்ள வர முடியாதனால ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அங்க இருக்க சுத்தி மாதிரி இருக்க லாட்ஜ் ஃபுல்லும் புக் பண்ணிடுறாங்க. அந்த கூட்டத்தை தான் கூட்டு வந்து அந்த அன்னைக்கு நடந்த கூட்டம். அன்னைக்கு ஒரு 2000-3000 பேர் வந்தது வந்து ஏற்கனவே பிளான் பண்ணி வந்தது. அப்போ வந்து மக்களை போய் சந்திச்சு மாசமா பிரச்சாரம் பண்றாங்க, எல்லாரும் இந்த கூட்டத்துக்கு வரணும்னு.
யாரும் வரல. கடைசி 2 நாளும் பிரச்சாரம் பண்றாங்க, நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து எல்லாரும் மக்கள் அந்த இந்த சுத்தி இருக்க மக்கள் எல்லாம் வரணும், யாரும் போகல. அதனால ஒன்லி கட்சிக்காரங்க மட்டும் தான் அங்க வாழப்பாட்டம் நடந்தது. அதை தொடர்ச்சியா தான் இப்ப நடக்குது. தொடர்ச்சியா இப்ப தீபத்தூண் வருஷம் கார்த்திகைக்கு வர்ற தீபத்தூண் இதுல வந்து இந்த தடவை ராமரவிக்குமார் வந்து வழக்கு தொடர்ந்து இது ஒரு பிரச்சனை ஆகுது. இப்போதைக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களோட மனநிலைங்கிறது என்னவா இருக்கு? மக்கள் மனநிலை வந்து அவங்க வந்து அங்க சுத்தி இருக்கவங்க வந்து அந்த ஏரியால இருக்கவங்க அங்க வந்து வியாபாரம் பண்றாங்க. இந்த சாமிக்கு உள்ளான பூஜை பொருட்கள் இது மாதிரி நிறைய வச்சு வியாபாரம் பண்றாங்க. இவங்க அடுத்து வந்து அதை சுத்தி வந்து கல்யாண மண்டபங்கள் இருக்கு. இந்த மண்டபத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. வியாபாரிகளை பொறுத்த அளவுக்கு இந்த பிரச்சனைனால நாங்க பாதிக்கப்படுறோம், இதுவும் கலவரம் வந்துருக்கோம், நாங்கெல்லாம் தாயா புள்ளியா தான் இருக்கோம், இது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பதட்டத்தையும் பீதியும் கிளப்புதுங்கிறாங்க. அங்க இருக்க முஸ்லீம் மக்கள் என்ன சொல்றாங்க, நாங்க இருக்கிறதா இல்ல அங்க இதை விட்டு காலி பண்ணி போயிடலாமா கூட நாங்க யோசிக்கிறோம் அப்படின்னு சில அங்க இருக்க மக்கள் இஸ்லாமிய மக்கள் சொல்றாங்க. தர்காவை சேர்ந்தவங்க வந்து நாங்க இது தேவையில்லாம இப்ப ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனையாக்கி எங்களுக்குள்ள எந்த பகையும் கிடையாது, இப்ப இவங்க வராம இருந்தா நாங்க தான் எப்பயும் போலதான் இருப்போம். அங்க முருகன் இதுக்கு வந்து பால் குடம் எடுக்கிறது அதுக்கெல்லாம் வந்து இஸ்லாமிய மக்களும் போறாங்க, அந்த வீடியோ எல்லாம் போட்டு காமிச்சாங்க. அந்த அளவுக்கு இணக்கமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதான் சார் இப்போதைக்கு இந்த கோர்ட்டு தீர்ப்புக்காண்டி மதுரை வந்து கொஞ்சம் பதட்டத்துல தான் இருக்கு. எந்த பக்கம் வரப்போதோ என்ன பிரச்சனை ஆக போதோ டோட்டல் மதுரையே பதட்டத்துல தான் இருக்கு. ரொம்ப நன்றி. நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க போது நீங்க அங்க நடந்த அத்தனை விஷயங்களையும் அப்படியே பதிவு பண்ணிருக்கீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.